பல நேரத்துல நான் சொல்லுவேன், அப்பா சாமி போட்டிருக்கிற காசு மாலையெல்லாம் யார் யாருடைய காமாலையோ உங்களுக்கு தெரியாது ஐயா. இந்த தங்கம் இந்த வெள்ளி இதுக்கெல்லாம் எக்கனாமிக்கல் மார்க்கெட் வேல்யூ கிடையாது. காரணம் என்னன்னா, பெருமானுக்காக பக்தர்கள் பக்தியோடு அழித்து விட்டார்கள். இப்போ நான் போட்டிருக்கிற இந்த நகைகளோ, ஆக்சுவலா அது ருத்ராட்சம், நகைன்ற வார்த்தை தவறு, ருத்ராட்சம் இல்ல. இந்த வேலோ மயிலோ இந்த எல்லாமும் இந்த பீடத்தை நடத்துவதற்காக பக்தர்கள் கொடுத்திருக்காங்க. அவர்கள் கொண்டு வந்து செலுத்துகின்ற காணிக்கைகள், அதுல அவங்களுடைய ஆழமான பக்தி, ஸ்ரத்தை, சேக்ரெட் சென்டிமெண்ட்ஸ் பிளஸ் அந்த கர்மம் எல்லாம் இருக்கு. அதனால அந்த நகைகளை உருக்கவோ உருமாற்றம் செய்யவோ விற்கவோ வாங்கவோ எந்த விதத்திலும் எங்களுக்கு உரிமை இல்லை. நாங்கள் அதை செய்ய மாட்டோம். கைலாயத்தோட விதியாக இதை வகுத்து வைத்து விட்டேன். கைலாயத்தினுடைய எல்லா ஆசிரமங்கள், அந்த நிலம் சொத்துக்கள், அதுக்கு ரியல் எஸ்டேட் வேல்யூ கிடையாது. கைலாயத்தோட எல்லா கோயில்களையும் இருக்கிற தங்கம், வெள்ளி, நகைகள், பூஜை பொருட்கள், இது எதுக்குமே மார்க்கெட் வேல்யூ கிடையாது. காரணம் என்னன்னா, இதை எதையுமே விற்கவோ வாங்கவோ முடியாது. அவையெல்லாம் அந்தந்த அர்ச்சாவதார திருமேனிக்கு சொந்தம். இது காலம் காலமாக அப்படியே